ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் எமிரேட்ஸ் சேனல். நேற்று எபிசோடு 8ல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ரெண்டு பேரும் தான் மோதிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஈஸியாக கக்காஷியை வந்து அவன் அந்த வாட்டர் இது வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம பசங்கள்கிட்ட வந்து நின்றுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் நடுக்கும், ஒன்று வந்து எதுவுமே இறங்காது. அவன் சாஸ்கே மாதிரி தான் போராடிட்டு இருந்தான். இப்போ வந்து நருட்டோவும் இறங்கிட்டான். இப்போ தான் வந்து இந்த பசங்க 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோட் 9ல் பார்த்துடலாம் வந்து. ஓடு. அவ்வளோதான், விட்டுட்டான். வேற லெவல் பிளான் டே. குழந்தை அழகா போயிடு. எவ்வளோ மூளை இவனுக்கு. வந்துட்டாரு. சூப்பர்டா. ஐயோ, வெறி கண்ணில் தெரியுது. என் பசங்க மேலே கை வைக்கிறேன். வேற விளாடுறான். ஐயோ, சின்ன பசங்களா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஷேடோ க்ளோனை மட்டும் வச்சு அவனை தொட முடியாதுன்னு தெரியும். அதனால தான் வேற திட்டத்தை போட்டேன். என்னுடைய க்ளோன்ஸ் தான் டீமன் மென் ஷூரிகேனை பயன்படுத்துதுன்னு நினைச்சான். அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டான். எனக்கு இவ்வளோ அறிவாளா? ஆனா இனிமே பையன் ஓவர் வாழ்த்தனம் பண்ணுவானே. சேட்டை தான் போனோன்னு பார்த்தா அறிவு நல்லா வேலை செய்யுது. இதான் டீம் ஒர்க். நான் உருவாக்குன க்ளோன்ஸ்ல ஒண்ணே நான் ஷூரிகேனா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதையே போட்டு என்ன வச்சிருந்த எத்தனை நாளா இந்த மூளையை தூக்கி போட்டப்ப பாக்குறதுக்கு உண்மையான ஷூரிகேன் மாதிரி இருந்தது. சாஸ்கேக்கு உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அது அவன் கிட்ட இருந்த ஷூரிகேனை வெளியே எடுத்தான். அப்போ மொத்தம் 2 ஷூரிகேன்ஸ் இருந்துச்சு. ஒன்னு உண்மையானது, இன்னொன்னு உடனே அது புரிஞ்சுக்கிட்டு இவனும் பண்ணாம பாருங்க. இவனும் வேற லெவல். என்னுடைய டார்கெட் அந்த உண்மையான ஜாபுசாவை தனியா சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய உண்மையான பிளானே அவன் உருவாக்குன அந்த வாட்டர் பிரிசனை உடைக்கிறது தான். அதுல அவனுடைய க்ளோனும் உடையும்னு எதிர்பார்க்கல. ஒரே கல்லுல 2 மாங்கா. ரொம்ப பேசாத. சரியா சொன்ன. எப்படியோ நீ தப்பிச்சிட்ட. லக்ல ஜெயிச்சதா சொன்னாலும் அவங்க டீம் ஒர்க் அட்டகாசமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம அட்டகாசமா செஞ்சாங்க. பல நேரத்துல 2 பேரும் தங்களுக்கு பிடிக்காத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க பெர்ஃபெக்ட் டீம். கவனத்தை நீ வரணும். கடைசியில உன்னை தப்பிக்க விட்டுட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. ஆனா உன்னோட கவனம் செதறிச்சு. அவங்க உன்னோட கவனத்தை செதறடிச்சாங்க. இவ்வளோ பெரிய ஆளு இந்த அவனுக்கு பசங்க பண்ணிட்டாங்கல்ல. இந்த டெக்னிக்ல ஒரு தடவை நான் தோத்துட்டேன். ஆனா இன்னொரு தடவை தோக்க மாட்டேன். நட்டு போயிட்டு இருக்கு கதை பேச போறேன். எல்லாம் வீரனுக்கு சகஜம். ஒரு வெறித்தனமா வந்திருக்காரு. இன்னும் என்ன பண்ண போறாரு? உனக்கு தெரியும்ல. ஐயோ, என்ன ஸ்டார்ட் பண்றான்? பண்ணிட்டாங்க. இது ஷரிங்கான். என்னப்பா மந்திரமே நல்லா இருக்கே, பாட்டு மாதிரி. ரைம்ஸ் மாதிரி இருக்கு. இது உடனே காப்பி பண்ணிடுவார்ல. செம்ம ஃபாஸ்ட்டுங்க. ஆனா அப்படியே எனக்கு இந்த மந்திரம் பிடிச்சிருக்குங்க. நல்லா இருக்கு.
அவன் என்ன பண்ணாலும் அதே தான் இங்கேயும் வரப்போகுது, அவ்வளோதான். தண்ணியை வச்சே சண்டை போடுறாங்க. தண்ணி எடுத்துருவாங்க பொழுது. அவங்க என்ன பண்றாங்க? அது ஒரு நெஞ்சுட்சுவா? நீ வெளியே வாயாண்டா. என்னவோ பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிட்டாரா? ஒரே நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஒருவேளை இது யாரா? வந்துனேங்கிறீங்க. கடைசி வரைக்கும் சொல்ல பண்றாங்களே என்னன்னு. அவன் என்ன பண்றானோ அப்படியே பண்றாங்க ப்ரோ. இப்படி மிரர் மாதிரி இப்போ அதான் காப்பி நெஞ்சா வச்சு. அட்டாக்கே பண்ண முடியாதுல்ல. என்னத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டானா என்ன? அந்த கண்களை வச்சு என்ன பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வருது. சரிதானே? சொல்ல பவர் ஆனா இதுல நீ என்ன காப்பி பண்ண மட்டும் தான் செய்யற. ஒரு குரங்கு மாதிரி இந்த மாதிரி ஏமாத்தில என்ன ஜெயிக்க முடியாது. உன்னை காலி வாலி அப்புறமா மறுபடியும் வெறுப்பாயிடும். ஆனா அது அவன் அவனே திட்டிக்கிற மாதிரிதான். இந்த வாட்டர் க்ளோன் இப்ப இவரும் பண்றாரு போல. கண்ணு யூஸ் பண்றாங்க. கண்ணா என்னையா அது? இன்னும் மாத்திரத்தானே யூஸ் பண்ணலாம்ல. அவன் தான் ஷாக்ல இருக்கானே. நீ பண்றத பண்ணல, நீ பண்றத அட்வான்ஸா பண்றாரு. இப்பதான் தெரியுது சாஸ்கே ஏன் பயந்தானு. நீ இன்னும் வெளியே போலியா? அப்பாடி வந்துட்டான். இது யாரும் தெரியல. அடுத்த வில்லனா? அதான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க நினைக்கிறேன்.
இவனுக்கு ஒரு பாஸ் இருப்பாங்களோ? கிட்டாரு உன்னோட கதை முடிஞ்சது. ஆனா எப்படி உன்னால அடுத்து நடக்க போறத தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். இதுதான் உன்னோட கடைசி போட்டி. தெரிஞ்சுக்க. இது ரியல் ஆகும். அவ்வளோதான் நான் முடிச்சா. வேற யாரையோ குத்திட்டாங்க. ஓ இவரு பண்ணலையா? யாரா நீங்க? நல்லவரா கெட்டவரான்னு தெரியலையே. சரியா சொன்ன. இதுதான் உன்னுடைய கடைசி போட்டி. ம் நிஜமா செத்துட்டானா? ம். அந்த கேரக்டர் பட்டுன்னு முடிச்சிட்டிங்க. நருட்டோ ஏன் கோவப்பட்டான்? உயிர் இருக்கா? இவனோட உயிர் பிரிஞ்சிருச்சு. எதுக்காக கொண்டான்னு தெரியல. நான் சாபு ரொம்ப காலமா பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். இவனை ஒரேடியா கொல்றதுக்கு நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இனிமே போல. உன்னோட மாஸ்கை வச்சு பார்க்கும்போது பனியில மறைஞ்சிருக்கிற கிராமத்தோட ட்ராக்கர் நிஞ்சான்னு தெரியுது. பரவாயில்லையே, உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு? இவர் ட்ராக்கரா? நருட்டோ அப்படின்னா என்னன்னு கூட உனக்கு தெரியும். எப்பவும் போல எல்லாத்தையும் சொதப்பி வைக்காத. ட்ராக்கர் நிஞ்சாக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. கிளாஸுக்கு வந்தாதான் அதெல்லாம் தெரியும். இவனை மாதிரி ஒரு நிஞ்சா கிராமத்தை விட்டு வெளியே வரும்போது கூடவே அவன் கிராமத்தை பத்தின ரகசியத்தையும் கொண்டு வருவான். ட்ராக்கர் நிஞ்சாவோட வேலை இந்த மாதிரி நிஞ்சாஸ தேடி கொல்லணும். ஓ துரோகியை கொல்றதா? அவங்க மக்களோட அப்ப நல்லா வந்தான் போல. ரகசியமாவே இருக்கும். சரியா சொன்னீங்க. பனியில மறைஞ்சிருக்கிற கிராமத்தோட எலி ட்ராக்கிங் யூனிட்டை சேர்ந்தவன் தான் நான். ஜாபுசாவை தடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இவனோட குரலையும் உயரத்தையும் வச்சு பார்க்கும்போது இவனுக்கும் நருட்டோட வயசுதான் இருக்கணும். நருட்டோட வயசு தானா? ஒரு எலிட் அசாசின். ஹைட்டு பார்த்தா அப்படி தெரியல. ஒரு நருட்டோ வயசு தான் இருக்குன்றாரு. இவன் சாதாரணமான பையன் கிடையாது. அப்படின்னா இவன் யாரு? சின்ன பையனா இருக்கும்போது இவ்வளோ கொடூரமா? ஏதாவது பண்ணி வைக்காதரா? நல்லதானே பண்ணியிருக்கான், ஏன் கோவப்படுறான் அவன்? அவனே சொல்லுவான் இரு. ஏதோ பண்றான். இதுக்குடா கோவப்படுறான்? நல்லது தான்டா பண்ணியிருக்கேன். நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? What man? பேசுறது கேக்குதா? அமைதியா இரு நருட்டோ. அவன் நம்மளோட எதிரி கிடையாது. ம் அது இப்ப முக்கியம் கிடையாது. அவன் என்ன பண்ணாங்கறத நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஜாபுசா பயங்கரமானவன். அது மட்டும் இல்லாம ஒரு மான்ஸ்டர் மாதிரி சக்தி வாய்ந்தவன். பாக்க என்ன மாதிரி இருக்கிற இந்த சின்ன பையன் ஒரே ஒரு மூவ பயன்படுத்தி ஜாபுசாவா இவன் பண்ண முடியலன்ட்டா. கஷ்டப்படவே இல்ல. அதாவது அப்ப நமக்கு என்ன வேலை? நாம இவ்வளவு நேரமா போராடிக்கிட்டு இருந்தோம். நமக்கு எதுக்கும் வேலைக்காக மாட்டோமா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அவங்க பண்ணியிருக்கணும்ன்றது. பரவாயில்ல, நடந்தது நீ ஏத்துக்கலனாலும் இங்க நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது நருட்டோ. நடந்துச்சு விட்றா, அவ போய் காப்பாத்துறப்பா. இந்த உலகத்துல உன்னை விட சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க என்னை விட பலசாலியா இருக்காங்க. இவனை விட பலசா இருக்கப்பா.
மறைஞ்சிட்டான். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ம்ஹும். இந்த உடல்ல ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. இது தப்பான உங்க கைகளுக்கு போயிடவே கூடாது. அப்போ இவங்களும் எல்லா இடத்துலயும் இருந்தால் ஈஸியாக எல்லாம் நான் முடிஞ்சிருங்க. கிளம்புறேன். சந்திப்போம். மாயமா மறைஞ்சிட்டான். ஏய் போயிட்டாங்கடா. அவன் போயாச்சு நருட்டோ. அவனை விட்டு தள்ளு. சரி சரி சரி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நமக்கு வேலையே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. ஐயோ ரொம்ப கோவப்படுறாங்க. நருட்டோ, அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு நிஞ்சாவா நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு சுலபமானது இல்ல. நீ கோபத்தை கட்டுப்படுத்த அடுத்த எதிரிக்கு அது தேவைப்படும். நாம இன்னும் நம்மளோட வேலையை முடிக்கவே இல்லை. ம். இன்னும் நாம அந்த பிரிட்ஜ் பில்டரை அவரோட பிரிட்ஜுக்கு கூட்டிட்டு போகவே இல்லை. ஒரு வில்லன் தானே கொண்டு இருக்காங்க, இன்னும் வந்தா என்னாலதான் எவ்வளவு பிரச்சனையை என்ன மன்னிச்சிருங்க. நாம எவ்வளோ சந்தோஷம் இதில். என் வீட்லயே ஓய்வு எடுக்கலாம். சந்தோஷம். நம்ம எல்லாரும் கிளம்பலாம். என்ன? ஏய் எழுந்துட்டாங்களா? ஏன் விழுந்தாரு? அவருக்கு என்னாச்சு? ககாஷி சென்சை. என்னாச்சு? ககாஷி சென்சை. இவ்வளோ ஃபைட் போட்டதுனால வாங்கிட்டாரா என்னன்ட்டு புரியலையே. ஐயோ இன்னைக்கு எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. ஆனால் பயங்கர எல்லாம் மர்மமாகவே இருக்குது. எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்குது. புதுசு புதுசாக கேரக்டர் வந்துட்டே இருக்கு. ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்த வரா அது எத்தனை பேரா வருவீங்க அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் அனிமே இந்த வீடியோலாம் பண்ண வரும்போது இல்லை எனக்கு தெரியல இது எப்படி போவோம், நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்வால்வ் ஆகணுமா அப்பதான் அது வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆகமா ஆக மாட்டோம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு எபிசோடு எனக்கு அது வந்துருச்சு. இந்த ஒரு எபிசோட்லேயே அந்த நெரோட்டோ பண்ண விஷயம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்புறம் இவங்க லாஸ்ட்டாக மயக்கி போட்டு விழுந்தது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு எபிசோட் எனக்கு அவ்வளோ. ஏன்னா நம்ம ரியல் எபிசோடு பார்க்கறது வேற, அதுவே நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இது அனிமி வேற, அனிமிக்குள்ள கனெக்ட் ஆகுது. என்னப்பா பொம்மை தானே இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இல்லை. நான் சொன்னேன் அதை நீ பார்க்க அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறப்போ நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த கதைக்குள்ள நின்று இப்போ இது வந்து ஒரு பொம்மை அப்படிலாம் பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு கேரக்டர் இது ஒரு நடந்துட்டு இருக்கு, ஐயோ அது பதறுது. அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் சாபுசா வந்து இவ்வளோ அசால்ட்டாக கொண்டுட்டாங்க. இவ்வளோ பில்டப் இவ்வளோ பண்ணிட்டு அசால்ட்டாக ஒருத்த வந்து ஒரு ஊசி வச்சு கொண்டுட்டு போயினே இருந்துட்டான். துரோகி எங்கள் கிராமத்துலேருந்து எடுத்துன்னு வந்தான்னால இது ஏன் பொறுப்புன்ட்டு எடுத்துட்டு போயிட்டான். அது புரியல. அது இத்தனை நாள் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னான். அப்போ தனியாக அவன் பண்ண முடியல. இப்போ இது கூட்டமே யாரோ ஒன்று பண்ணும்போது அவனால் அழிக்க முடியுது போல இருக்கு ஈஸியாக. அது ஒன்று. நெரோட்டோட ஆதங்கமும் புரிஞ்சிச்சு எனக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தனக்குள்ளே இருக்கிற அந்த பவரை அவன் எடுத்துட்டு வந்து இப்போதான் ஒன்று டாஸ்க் ஒன்று பண்ணுறான் சூப்பராக. அதுவும் வந்து இப்படி இன்னொருத்தவங்களால முடிஞ்சிச்சுன்னும் போது அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஆமாம், ஏற்கனவே சாஸ்கே கிட்ட வேற போட்டுட்டான். அதுவே அவனுக்கு ஒரு அவமானமாக எடுத்துக்கிட்டு இப்போதான் வந்து கரெக்டாக வந்தான். அதுவுமே கரெக்டாக ஒன்றுமேலாம் போயிடுச்சுன்ற அந்த ஆதங்கம் புரிஞ்சது நல்லாவே. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.